ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். நம்மளோட சேனலில் ஏகப்பட்ட டூரிஸ்ட் பிளேசஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, வால்பாறையில் இருக்கக்கூடிய ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் பிளேஸான பாலாஜி கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட நேச்சுரல் சீன்ஸ் அடங்கிய வால்பாறைக்கு வந்து நீங்கள் ட்ரிப்பு போனீங்க அப்படின்னா இந்த பாலாஜி கோவிலை விசிட் பண்ணுறதுக்கு வந்து மறந்துடாதீங்க. தமிழ்நாட்டில் நிறைய ஹில்ஸ் ஏரியா இருந்தாலும் அதில் வந்து வால்பாறை வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஹில்ஸ் ஏரியா. அதனால் வந்து நம்ம டைரெக்டாக அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வால்பாறை ரோடு டச் ஆகிற என்ட்ரன்ஸில் வந்து ஒரு ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்சை தாண்டி நீங்கள் உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து மங்கி ஃபால்ஸ் பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி ஏகப்பட்ட பென்ஸ் தாண்டி வந்தோம் லோம்ஸ் வியூ அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து நீங்கள் அந்த நிறைய ஹேர்பின் பென்ஸ் திரும்புகிற ஒரு வியூ பாயிண்ட் பார்ப்பீங்க. அதற்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சர்ச் இருக்கும். இந்த சர்ச்சு தான் வந்து உங்களுக்கு ஒரு அடையாளம். இந்த சர்ச்சை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம போனோம் அப்படின்னா இந்த பாலாஜி கோயிலுக்கு போகிற வழி வந்து தனியாக செப்பரேட் ஆயிரும். அதனால் அதையும் உங்களுக்கு நான் கிளியராக காமிக்கிறேன். நீங்கள் போயிட்டே இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும். இந்த போர்டிலிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் நம்ம கட்டாயி போகிற மாதிரி இருக்கும். அது இந்த ரூட்டும் வந்து இப்போ நீங்கள் காரில் வர மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த போர்டும் அடையாளத்துக்கு நான் காமிச்சிருக்கேன். அதையும் பாருங்கள். இந்த மாதிரி வந்து லெஃப்ட் சைடில் பாலாஜி டெம்பிள் 4 கிலோமீட்டர்னு சொல்லி ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் மேலே லெஃப்ட் சைடில் தான் போகணும், கீழே வந்து போகக்கூடாது. கீழே வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா வால்பாறை சிட்டி, அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே போகிற மாதிரி அந்த வால்பாறை சிட்டிக்கும் சின்ன கல்லாருக்கு போகிற வழியில் போயிடும். நம்ம லெஃப்ட் சைடில் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி இன்னொரு 2 ரோடு பிரியும். இதில் லெஃப்ட் சைடில் நம்ம பாலாஜி டெம்பிள்னு போர்டு போட்டிருக்கோம், அதில் நம்ம போகணும். இதில் இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்னா பாலாஜி டெம்பிளில் வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். அங்கே வந்து நம்ம காரில் போகிற ஃபெசிலிட்டி எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. வால்பாறையில் ரொம்பவே ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ் என்ன அப்படின்னா பாலாஜி கோவில் தான். இந்த பாலாஜி கோவிலை வந்து தரிசனம் செய்வதற்கு உகந்த நேரம், அதாவது எப்போல்லாம் நட திறந்திருப்பாங்க அப்படின்னா காலையில் 9 மணிலிருந்து 12 மணி வரைக்கும், மாலையில் 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் தான் திறந்திருப்பாங்க. அதனால் இந்த டயத்துக்குள்ளே நீங்கள் போய் தரிசனம் பண்ணுற மாதிரியான பிளானிங்கை வந்து பண்ணிக்கோங்க. 12 மணிக்கு மேலே நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் 3 மணி வரைக்கும் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் அதுக்கு முன்னாடியே வந்து ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. வந்து நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி பாலாஜி கோவிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கோவில் தெரியும். இந்த கோவிலுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு போர்டு போட்டிருக்காங்க. இந்த போர்டுலேருந்து நம்ம இந்த ரோட்டில் உள்ளே போகணும். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இவ்வளோ தூரம் நம்ம வந்து ட்ராவல் பண்ண ரோடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு ரோடு. ஸோ வந்து நம்ம எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். ஆனால் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வாய்ப்புகள் இருந்தால் கொஞ்சம் ஓரத்தில் வண்டியை நிறுத்திட்டு நடந்து போங்க. நடந்து போகிற தூரம் தான் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் இல்லைன்னா வந்து 15 மினிட்ஸில் வந்து நம்ம இந்த கோயிலை ரீச் ஆகிடலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம இந்த வழியில் இப்போ நடந்து போகலாம் வாங்க. இங்கே வந்து சுற்றி இருக்கிற அழகு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்னை சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட்டு தான். பார்க்குறதுக்கு வந்து க்ரீனிஷாக ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டு அப்படி தாங்க வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. வெயிலும் இல்லை குளிரும் இல்லை, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இப்போ நம்ம இருக்கோம். இதை வந்து நம்ம சொன்னால் புரியாது, நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணால் தான் புரியும். ஸோ வாய்ப்பு இருந்தால் வால்பாறையில் இருக்கக்கூடிய பாலாஜி டெம்பிளுக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ நம்ம வந்து பயணத்தை தொடரலாம் வாங்க. என்னை கேட்டால் வந்து நீங்கள் இந்த பக்கம் காரில் வர்றதை விட நடந்து வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த அழகை வந்து ரசிக்க முடியும். ஒரு டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் வந்து நம்ம நடந்து போகிற மாதிரியான ஒரு வழித்தடம் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட்டு தான், ரைட் சைடும் பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட்டு தான். இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து நம்ம போகிற மாதிரி இருக்குது வழி. அங்கே கொஞ்சம் பேர் போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே சென்ட்ரலில் இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு பாதை, அதாவது வந்து மழையெல்லாம் பெய்யும் பொழுது தண்ணி போகிறதுக்கான ஒரு பாதை. இப்போ நாம் போயிட்டுருக்கிறது வந்து ஃபுல்லுமே ஆஃப் ரோடு தான். இந்த ரோடு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான ரோட்டில் உங்களுடைய வண்டியை வந்து நீங்கள் ஓட்டிகிட்டு வந்துடுவீங்க. உங்கள் காரோ இல்லை வேனோ எதுவாக இருக்கட்டும், அது வந்து நீங்கள் டிரைவ் பண்ணிட்டு வந்துடுவீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பாதையில்
நீங்கள் வரலாம். இல்லை நான் வண்டி நிறுத்திட்டு வரதான் எனக்கு சேஃப், என்னோடய வண்டிக்கும் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய வண்டியை வந்து கீழே பார்க்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போகலாம். அட்வென்ச்சரஸான ஒரு ஃபீலிங்கு சூப்பராக இருக்குது. நம்ம நார்மலாக வந்து சிட்டிஸ்லேயே வந்து இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பயணம் வந்து கண்டிப்பாக ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணுங்க. எனக்கு இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய மரமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. படத்தில் தான் நம்ம பார்ப்போம், அந்த மாதிரி மரங்கள் வந்து இப்போ நம்ம நேர்லேயே பார்க்குறோம். அப்புறம் கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரியான ஏரியாவில் கூட கிளைமேட் வந்து சூப்பராக இருக்கும். பட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துல வந்து மிஸ்ட்டு வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஈவினிங் டயத்துக்குள்ளே. அதையும் வந்து நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலான் இருக்கோம். சரி, பாலாஜி கோயில் பக்கத்தில் போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நம்ம மேலே செக் போஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து 2 ரோடு வந்து போகுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போகுது, இங்கே வந்து எஸ்டேட்டுக்குள்ளே போகிறது. ஆக்சுவலாக வந்து நம்ம போக வேண்டிய வழி இந்த வழி தான். இங்கே வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இப்போ வந்து சரியாக 2:45 மதியம் 3 மணிக்கு தான் அலௌடாம். 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் கோயில் திறந்துருக்கும், அதாவது ஈவினிங் டைமில். காலையில் டயத்தில் வந்து 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். அதனால் அந்த டயத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நம்ம காரெல்லாம் பார்க் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து லஞ்ச் எது சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் இங்கேயே வந்து சாப்பிட்டுக்கோங்க, ஏன்னா வந்து மேலே வந்து அலௌடு கிடையாது. ஸோ இங்கேயே வந்து நம்ம லஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டு நம்ம கொஞ்சம் தூரம் அப்படியே மேலே நடந்து போனோம் அப்படின்னா நம்ம வந்து பாலாஜி கோயிலுக்கு போகலாம். நம்ம இந்த செக் போஸ்ட் தாண்டி நடந்து போனோம் அப்படின்னா இந்த இடத்துலையும் 2 ரோடு பிரியும். இதில் வந்து நம்ம ரைட் சைடில் போகணும். இந்த ரைட் சைடு பிரியக்கூடிய ரோட்டில் இருந்து ஒரு 1/4 கிலோமீட்டர் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா பாலாஜி கோவில் வந்துடும். வாங்க, என்னை கன்னியூ பண்ணி நீங்களும் வாங்க போகலாம். கிருஷ்ணவித்யூத் ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் சொல்லு. ஓ, உனக்குலாம் அவ்வளோதான் ஹாய். நம்ம ரொம்ப தூரம் நடந்து வந்து கோவிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அதாவது ரொம்ப தூரம்னா ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இருக்கும். நீங்கள் ஸ்லோவாக நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் வெளியில் தெரியாது. ஸோ அப்படியே ஸ்லோவாக நடந்து வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலே வந்து போர்டு போட்டிருப்பாங்க. இதாங்க நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த பாலாஜி கோவில் வால்பாறை. ரொம்ப பழைய காலத்து கோவில், ரொம்பவே ஃபேமஸான கோவிலும் கூட. இந்த கோவில் வந்து நிறைய பேர்னால இன்னுமே பார்க்க முடியல, அதுக்கான வாய்ப்பு வந்து அமையல, ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப தூரம் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுடைய சேனலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைரெக்டாக வந்து பார்க்க முடியாதவங்களுக்காக நம்ம வந்து வீடியோஸ் வந்து நிறைய போட்டுட்ருக்கோம். இந்த கோயில் மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ கோவில் வந்து நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம் வாங்க. போகிற வழியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ்க்காக வச்சுருக்காங்க. இது முதல்ல வந்து நல்லா பராமரிப்பில் இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருக்குது. இருந்தாலும் ஓகே, பார்க்குறதுக்கு மற்ற கோயிலை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட் தான். அந்த டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கும்போது சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது. நாராயணம் பஜே நாராயணம் லக்ஷ்மி நாராயணம் பஜே நாராயணம் நாராயணம் பஜே நாராயணம் லக்ஷ்மி நாராயணம் பஜே நாராயணம் நாராயணம் பஜே நாராயணம் லக்ஷ்மி நாராயணம் பஜே நாராயணம் நாராயணம் பஜே நாராயணம் லக்ஷ்மி நாராயணம் பஜே நாராயணம். வால்பாறையில் இருக்கக்கூடிய இந்த பாலாஜி கோவிலை நீங்கள் வீட்டிலிருந்தே பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இது வரைக்கும் நீங்கள் போனதில்லை அப்படின்னா நீங்கள் வால்பாறை போகிறதுக்கான ஒரு ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணுங்கள், வாய்ப்புகள் இருந்தால். இதுபோல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். நன்றி, வணக்கம்.